Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT bookல இருக்கிற units and measurement lessonல இருக்கிற example question நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंஸை பார்க்கலாம். Example number 13. ஒண்ணு கஷ்டமே கிடையாது. சரியா? ஃபார்முலா தெரிஞ்சு டைரக்ட்டா ஆன்சர் போட்டுறலாம். Each side of the cube ஓட சைடு இவ்ளோ. அப்ப what is the total surface area? Total surface area ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா என்ன? நல்லா பாரு, ஒரு சைடுக்கு a ஸ்கொயர். டோட்டலா கியூப்ல எத்தனை சைடு இருக்கும்? 6 சைடு இருக்கும். அப்ப ஒண்ணுக்கு a ஸ்கொயர்னா டோட்டல் ஏரியா என்ன? 6 வெரி குட், 6a ஸ்கொயர். 6 into a ஓட வேல்யூ என்ன? 7.203 the whole square. அப்ப 6 into 7.203 into 7.203. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல தான் உனக்கு ஒரு கொஸ்டின் இங்கே தான் ரவுண்ட் ஆகுது. நல்லா பாரு, 51.883209. புரியுதா? பட் என்னோட ஃபைனல் ஆன்சர் எத்தனை டெசிமல் எழுதணும்? 4. அதாவது 4 டெசிமல்ல 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல எழுதணும். ஏன் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல எழுதுறோம்? ஏன்னா நல்லா பாரு, ரெண்டு நம்பர் என்னென்ன வந்துச்சு? 7.203 into 7.203. கரெக்டா? அப்ப ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும்? 4. It should be in the least significant figure. இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. அப்ப டோட்டல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும்? 4 சிக்னிஃபிகன்ட்ல இருக்கும். சொல்றது புரியுதாடா? ஓகே. அப்ப இந்த 4க்கு மாத்தணும் இந்த 4 நம்பர். பின்னாடி என்ன இருக்கு? 3209. கரெக்டா? இந்த 3209 வந்து இல்லைன்னா 83209 இருக்குன்னு வச்சுக்கோ. 80 வெயிட் பண்ணு, நல்லா பாரு, 83,209 இருக்கு. சரியா? இதை நீ ரவுண்ட் ஆஃப் பண்றப்ப எது பக்கம்? இது பக்கமா இல்ல இது பக்கமா? 32,000 கம்மி 3,200 கம்மி பண்ணா அந்த வேல்யூ வந்துடும். கரெக்டா இல்லையா? இந்த இடத்துல பார்த்தோன்னா இவ 7,000 ஆட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப எது பார்க்கும்? அது. அப்ப நம்ம இந்த வேல்யூ வந்து ஃபுல்லா டிராப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? 51.88. ஓகே. இதோட ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல கொடுத்துருக்காங்கன்னு பாரு புக்ல. 1 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல தான் கொடுத்துருக்காங்களா? 4 எப்படி வரும்? ஏரியால பாக்குறியா வால்யூம்ல பாக்குறியா? ஏரியா. ஆக்சுவலி ஏரியால 1ல தானே வரணும், ஏன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல தானே வரணும். ஆக்சுவலா 1ல போடணும். பாப்போம். 51.88 into 6. எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 31128. சரியா? 311.3. ஏன்னா இந்த நல்லா பாரு, 4 சிக்னிஃபிகன்ட்ல எந்த போறேன்னா என்ன ஆயிரும்? 311 பாயிண்ட். என்னடா புரியுதா? எனக்கு 4ல வேணும். அப்ப இந்த நம்பரை மட்டும் நான் டிராப் பண்ணா போதும். இது 5 விட அதிகமா இருக்கு. கரெக்டா? 5 விட அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த நம்பரை 3ன்னு மாத்திக்கலாம். 311.3. பட் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் கேட்டீங்க, ஆக்சுவலி இந்த ஆன்சர் வந்து மீட்டர் ஸ்கொயர். என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் பொறுத்தவரைக்கும் இந்த ஆன்சர் வந்து 300 மீட்டர் ஸ்கொயர் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக 4 சிக்னிஃபிகன்ட் ஆயிரும்ல. யூனிட்டும் போடக்கூடாது, வெறும் 300 போடணுமா? மேபி அதனால இங்கே 4 எடுத்திருக்காங்க. சரியா? ஏன்னா பின்னாடி யூனிட் இருக்கு. இப்போ நான் வெறும் 300 போட்டால் இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? அதுதான் அப்ராப்ரியேட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். கரெக்டா? அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்? 6ல ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தானே இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஒரு சிக்னிஃபிகன்ட். அப்போ ஆன்சர் 300ன்னு எழுதணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா பின்னாடி நான் யூனிட்டை 300க்கு பின்னாடி நான் யூனிட் சேர்த்தோன்னே என்ன ஆயிரும்? 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே. அதனால இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். பட் கியூப் கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன? 7.203
203 into 7.203 into 7.20. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் எத்தனை டெசிமல்ல இருக்கணும்? சரி, எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும்? 4. வெரி குட். அப்ப நல்லா பாரு, எனக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தனா 373714. இது பின்னாடி அப்படியே போகுது. கரெக்டாக எனக்கு 4 டெசிமல்ல இருக்கணும். இந்த நம்பர் பார்த்தனா 5 விட சின்னதாக இருக்கு. அப்போ சிம்பிளி ட்ராப் பண்ணி விட்டுரு மொத்தமா. இது என்ன ஆயிடுச்சு? 373.7 மீட்டர் கியூப். புரியுதா? பட் இது அகைன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓகேவா? இது என்னன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ.